அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நம் உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இளையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து குரு உரு சிந்தித்தல் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள்மா. நன்றிகள். நமக்கெல்லாம் இன்று ஆழ்ந்த ஒரு துரிய தவத்தை நடத்தி கொடுத்து இன்றைய நிகழ்வினை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்நிதி பேராசிரியர் கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்களை துரிய நிலையில் நின்று நாம் அனைவரும் வாழ்த்து நிகழ்வோம். அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் கோமதி சுப்பிரமணியன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் பொருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. இன்றைக்கு உரு சிந்தித்தல் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் நம்ம அருள் தந்தின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படிங்கிற நூல்ல குருவினுடைய சிறப்பையும் பெருமையும் பற்றி ஒரு பாடல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அப்படின்ட்டு ஒரு திருமந்திர பாடல். இந்த பாடல்ல குருவுடைய சிறப்பையும் மேன்மையும் நமக்கு சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு பாடல். இதுல கடைசியா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4ஆவதா சொல்லப்பட்ட வரிகள் தான் குரு உரு சிந்தித்தல் தானே அப்படிங்கிற மாதிரி. முதல்ல நம்ம மனிதனாக பிறந்து விட்ட அனைவரும் ஏன் சிந்திக்கணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இப்போ மிருகங்களாகட்டும் அல்லது மற்ற உயிரினங்களாகட்டும் அல்லது நம்முடைய மனிதர்களாகட்டும் எல்லாமே செய்யக்கூடிய செயல்களை அப்படியே ரொட்டீனா செஞ்சுக்கிட்டு தான் வரோம். பசிக்குதுன்னா அதுக்கு சாப்பிட்றோம், தூக்கம் வந்தா தூங்குறோம், வம்ச விருத்தி பண்றோம். ஸோ இது எல்லாமே உயிரினங்களுக்கும் பண்றோம், நம்மளும் தான் பண்றோம். இப்போ மனிதனுக்கு எதுங்க இப்போ சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம உலகத்துல நாம தூய்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸ் ஆகட்டும் அல்லது சயின்டிபிக் டெவலப்மெண்ட் ஆகட்டும் அத்தனையும் மனிதர் சிந்தித்ததுனால வந்த ஒரு அவுட்கம் தான் இவ்வளவு நம்ம பொருட்களை இன்றைக்கு ரொம்ப சோபிஸ்டிகேட்டட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய போகுங்க. சிந்திக்க சிந்திக்க மனிதனோட அறிவு வளர வளர இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிடைக்கப்படும். ஸோ மனிதன் அப்படி இல்லாம என்ன பண்றாங்க, ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு இன்பம், ஒண்ணு துன்பம். ரெண்டு விஷயத்திலுமே மாறி 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 உலக வாழ்க்கையை வாழ்ந்து சலித்து போய் கொண்டிருக்கிற ஒரு மனித வாழ்க்கை, அதிலே உழண்டு கொண்டிருக்கிற மனிதன். இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு குருவினுடைய பார்வையும் குருவுடைய வார்த்தைகளும் நமக்கு தேவைப்படுகிறார். அவர் தான் நம்ம சிந்தனையை தூண்டக்கூடியவராக அங்கே இருக்கிறார். நாம எதுக்காக பிறந்தோம், பிறந்ததோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்குள்ளாக போதனைகளை கூறி
சிந்திக்க ஒரு தூண்டுவதற்கு விதையை நம்ம தூவக்கூடிய ஒரு செயலை செய்பவர் குரு. இப்ப குரு ஒரு சிந்தித்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது, குருவுடைய உருவத்தை நாம பார்த்தோம் அப்படின்னாவே, அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகள், தத்துவங்கள், இன்பமாக வாழ வழிகாட்டுவதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். எடுத்துக்காட்டா நம்ம ஒரு அப்துல் கலாம் ஐயா உருவத்தை எங்கேயோ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோம்னா அவரு என்னென்ன கோல்டன் வேர்ட்ஸ் என்னென்ன பொன்மொழிகள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். எப்படி வாழ்ந்தாரு, அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்குள்ளாக வரும் அப்படி. இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சோம் அப்படின்னாக்க, அவரோட அணுகுண்டுல அவர் செயற்றிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸு, பொக்ரான் அணுவெடி குண்டு, ஜனாதிபதி ஆகி அவர் வாழ்ந்த ஒரு எளிமையான வாழ்க்கை முறை. இப்படி மொத்தத்துல அவருடைய சிம்பிளிசிட்டி இன் லைஃப் அப்படிங்கிறது நமக்குள்ளாக ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, அவரை பார்த்தது நமக்குள்ள வரக்கூடிய ஒரு சிந்தனைகள். அதுக்கு மாறா வேற ஒருத்தர பார்க்குறோம். அப்படின்னாலும், அவரு நமக்கு கொஞ்சம் வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்மள மரியாதை குறைவாகவோ, அல்லது வேற மாரியோ ஒரு நடந்துக்கிட்ட ஒரு மனிதர் வராரு. நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்களுக்கு அந்த மாரி மனிதர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த தொடக்க நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த பிகினர்ஸ்க்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி மனிதர்கள பார்க்கும்போது, அவங்க என்ன பண்ணாங்க? அப்படிங்கிறது நமக்குள்ளாக எழும். இல்லையா? ஸோ அந்த உருவத்தை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற சிந்திக்கும்போது, நமக்கு உள்ளார ஏற்படுகிற ஒரு சிந்தனை. அதுதான். இப்போ நாம அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவரு சொல்லிப்புட்ட நெறைய தவங்கள், தத்துவங்கள், அமைதியாக வாழக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் நாம பண்றோம். இப்போ ஆன்மாவுக்கு என்ன இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சாரும் தன்மை ஆதல் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சாரும் தன்மை. எதை சார்ந்து இருக்கிறதோ அது தன்மையாக ஆகக்கூடிய இயல்பு தான் ஆன்மாவுக்கு. இப்போ நம்ம குருவினுடைய தன்மையை நம்ம ஏற்றுக்கொண்டு, அவருடைய உருவத்தை மனதில நினைக்க நினைக்க, அவருடைய போதனைகள், சாதனை முறைகள் அப்படியே அந்த தன்மையாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரோம். நம்ம பாட்டுல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? அழுத்தந்தை கூட ஒரு எச்சலை எப்பொருளை எச்சலை எவ்வுயிரை அடிக்கடி நினைக்க நேர்ந்தால் உயிரின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். இது இயல்புக்கு ஒரு பாடல் பாடி. ஸோ மனிதனுடைய இயல்பு அப்படித்தான். ஒருத்தனை சொல்லுன்னா உன்னை ஃப்ரெண்டு யாரு நண்பனை சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் தன்னோட தன்மையெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அவன் சார்ந்து இருக்கறனால ஆன்மா அந்த தன்மையா கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மாதிரி நாம என்ன பண்ணணும், நம்மளோட குருவினுடைய தன்மையை, குருவினை உருவத்தை அடிக்கடி நினைந்து, அவர் சொல்லி போதனை முறைகளை, சாதனை முறைகளை செய்ய செய்ய செய்ய, நாமும் குருவின் மாறி இல்லைனா கூட, அவர் வழியில சென்று கொஞ்சம் ஓரளவுக்காவது நம்மால மனிதனாக வாழ்றதுக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். இப்போ மனவள கலையில் இருக்கவங்க அத்தனை பேருமே ஆகினிய தீட்சையாகட்டும், சாந்தி தீட்சையாகட்டும், திரிய தீட்சை எடுத்த உடனே குருவின் அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைத்து விடுகிறது. அப்போ குரு என்ன சொல்றாருங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு. வான்காந்தத்தில் நான் கலந்து இருக்கிறேன். உங்களுக்கு ஏதோ தடை ஏற்பட்டால் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை கை தூக்கி விட்டு உங்களை வழிகாட்டுவேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நமக்குள்ளாக தவத்திலேயோ தத்துவத்திலேயோ வந்தது அப்படின்னாக்க, நம்ம அவரை நினைத்தோம் அப்படின்னாக்க, நம்மை கைப்பிடித்து வழிகாட்டி கொண்டு, இதோ பார் ஞான வாசல் என்ற ஞான வாசலை வழிகாட்டி விட்டு சென்று விடுவார். உதவுவதற்கு எந்நேரம் தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, நம்முடைய குருவினுடைய ஆன்மா வான்காலத்தில் கலந்து கொண்டு எந்நேரமும் நமக்கு உதவுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த குருவினுடைய அருளை நாம் பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ அவரை நம்ம ஆற்றலை, ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கணும் போனாக்க, நாமும் தூய்மையை நடத்துக்கிட வேண்டும். அப்போதான் நாம அவர்கிட்ட கூட ஒன்றி நம்ம போக முடியும். இப்போ ஏர்டெல் ஆகட்டும், அல்லது ஜியோ ஆகட்டும், பிஎஸ்என்எல் ஆகட்டும், எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய டவர் வச்சுட்டு அதுலேருந்து சிக்னல்ஸை 24/7 எந்நேரமும் அந்த சிக்னல்ஸ் நம்ம 4G 5G அலைக்கற்றைகள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை ரிசீவ் பண்றதுக்கு வேண்டிய ஃபோன் எப்படி இருக்கணுங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாம இருக்கணும்.
சுவிட்ச் ஆன்ல இருந்தாலும் உள்ள இருக்க சிம்மு வந்து ஆக்டிவேஷனா இருக்கணும். அது உள்ள ரீசார்ஜ் பண்ணி வேலிடிட்டி இல்லாம கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தா தான் அந்த டவர்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி நாம அதை உபயோகப்படுத்த முடியும். அது மாதிரி குருவீட அருள் என்றென்றும் நமக்கு 24/7 கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அதை பெறுவதற்கு நாம வந்து சில முயற்சிகளை நம்ம முன்னெடுக்கணும். அவர் சொல்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அது வந்து அதை பலனை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும். மனிதனுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லணும், ஞானத்தை போதிக்கணும் அப்படின்னா மனுஷன் தானே சொல்ல முடியும். கடவுள் வந்து யாரும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மனித உருவத்தில் வந்த குரு தான் யாருங்க? இறைவன் அப்படிங்கிறது. இந்த இறைவன் தான் நமக்கு குருவாக வந்து இந்த அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அதனால தான் ஒரு பாடல்ல முருக பக்தரான அருணகிரிநாதர் என்ன பண்ணுவாருங்க, குருவாய் வருவாய் குகனேன்னு பாடுவார். என்னன்னா, முருகா நீ எனக்கு வந்து இறைவனா காட்சி கொடுக்க வேண்டாம். எனக்கு வந்து முதல்ல குருவா வந்து என்னை ஆட்கொள்ளு. என்னை ஆட்கொண்டு என்னை பாதுகாத்துக்க. அதுக்கப்புறமா நீ இறைவனா காட்சி கொடுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இறைவனா வந்துட்டா காட்சி மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. குருவா வந்துட்டே அப்படின்னாக்க, என்னைய நல்லா பார்த்துப்ப, என்னை அரவணைச்சு கொண்டு போவ. எப்படி இருந்தாலும் நான் வந்து எந்த வழியில போனாலும் என்னை இழுத்து கொண்டு வந்து நல்வழிப்படுத்துவ அப்படின்னு சொல்றாரு. உண்மையான குருவுக்குரிய இலக்கணம் அது. நல்ல ஒரு பண்பாளனா ஆக்கி, அவர் கேட்கக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் விடைகளை சரியா சொல்லி, நல்ல பாதையில அழைச்சிட்டு போறவர் தான் என்னதுங்க குரு. அந்த மாதிரி தான் குருவா அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய அருள்குருநாதர் அவர்கள். அப்படிப்பட்ட குருவை தான் நம்ம என்ன பண்ணி போறாங்க இன்று அடைவதற்கு நம்ம பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சரிங்களா? பெருமை கொள்கிறோம். அதே மாதிரி இந்த குரு வந்து நமக்கு வராரு அப்படிங்கிறது நாம் தேடி போறது கிடையாதுங்க. நம்ம வந்து அம்மா, அப்பா இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்களா இருக்கலாம். இவங்களாம் என்ன பண்றாங்க, அவங்க ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இந்த எண்ணத்தை அந்த இடத்துல போட்டிருக்கும். அந்த எண்ணம் நிறைவேறாம அப்படியே வந்துட்டு வந்து நமக்குள்ளாக அந்த எண்ணம் வந்து நிறைவேறி நமக்கு அந்த குரு தானாக வந்து அமைந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட குருவை அடைந்ததற்கு நாம் எல்லோரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ அந்த குரு வந்து எப்படி நம்ம எல்லாம் நடத்துறாரு அப்படிங்கிறதுக்கு சின்ன ஒரு கதை மூலியமா பார்க்கலாங்க. ஒரு மான் இருக்கு. மான் கிட்ட ஒரு குட்டி மான் வந்து அந்த பெரிய மானை வந்து குருவாக எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்குது. கத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பெரிய மான் என்ன பண்ணுதுங்க, ஒரு சிங்கத்துக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஒரு டீல் பேசிக்குது. நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனா நீ என்னை வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து சிங்கம் சொல்லுது, நான் ஏதாவது கஷ்டத்துல இருந்தானே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஒரு டீல் 2 பேருக்குமே பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த குட்டிமான் வர்ற வழியில அந்த சிங்கம் வந்து ஒரு வலையில அடைபட்டு கிடக்குது. அதை அந்த சிறிய மான் வந்து குருவாய் அம்மையார்ட்ட வந்து சொல்லுது, குருவே அது உங்க ஃப்ரெண்டு சிங்கம் வந்து ஒரு வலையில மாட்டிட்டு இருக்கிறாரு, அவரை போய் காப்பாத்துங்க அப்படின்னு. உடனே இந்த குருங்கிற மான் வந்து போயிட்டு அந்த வலையெல்லாம் பிக்கிறதுக்கு போகுது. அப்ப சிங்கம் சொல்லுது, வலையில அகப்பட்டக்கூடிய சிங்கம் சொல்லுது, சீக்கிரம் அவுத்து விடு, நான் 2 3 நாளா சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மான் வந்து தன் கூரிய பற்களால கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விடுது. அதுக்கு இந்த குட்டி மான் சொல்லுது, ஏன் இப்படி லேட் பண்றீங்க, ஒரே கட் 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 பண்ணி அப்படியே உருவிட்டீங்கன்னா வந்துருமே, அதுவும் சீக்கிரம் பழச்சிக்கும்ல அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு பழையபடிக்கு நார்மலாவே இந்த மான் என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வலையை கட் பண்ணிட்டே இருக்கு. இந்த பாதி ப்ராசஸ் முடியறதுக்குள்ள அங்க வந்து வேடன் வருகிறோம். வேடனை பார்த்தது இந்த குரு மான் என்ன பண்ணுதுங்க, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு திருச்சி ஓடிடுது. ஓடினதுமே இந்த வேடனை பார்த்ததும் சிங்கம் ஒரு பக்கம் ஓடிடுது, இந்த மானும் குட்டி மானும் ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அதுக்கப்புறமா அந்த குட்டி மான் கேட்குது, குருவா இருக்க மான்கிட்ட கேட்குது, ஏன் இதை நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கலாமே, கடைசி நேரத்துல எல்லாம் பிச்சை முன்னாடியே பண்ணிருந்தா சீக்கிரமா அந்த கஷ்டப்படுற சிங்கமும் விடுதலையாகி ஓடி இருக்குமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த குருவாகிய மான் சொல்லுது, நான் வந்து நீ சொல்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருந்தாங்க வெளியில வந்த சிங்கம் 2 3 நாட்களாக பசியும் தண்ணியும் இல்லாம இருக்கிறது, உடனே சாப்பிட்றோம். என்னை சாப்பிடாது, ஏன்னா நாங்க 2 டீல் பேசியிருக்கிறோம். கூட இருக்கிற நீ குட்டிமான், உனக்கு அந்த டீல் கிடையாது, ஒன்லி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் அந்த இடத்துல மெதுவா கட் பண்ணி எடுத்தேன். இப்ப
வேடரை பார்த்தது அதுக்கு வேற வழி இல்லை, அது தப்பிச்சு ஓடிடுச்சு. ஸோ அதனால குரு என்பவர் வந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் தேர்ந்து கணித்து ஒரு நமக்கு எது நல்லதோ அதை மட்டுமே தந்து நம்மளை உயர்த்தி கொள்ள பாடுபடுகிறவர் தான் நம்மள குரு. இந்த மாதிரி குருவின் தன்மைகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு போற்றக்கூடியதா இருக்கும். மற்றவங்களை ஏணில ஏற்றி விட்டு பார்க்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர் தான் வந்து உண்மையான குரு. அந்த மாதிரி குரு தான் நமக்கு கிடைத்த குருபரன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இப்போ குருவை பார்த்ததுமே நமக்கு டக்குன்னு ஹைலைட்டா வரக்கூடிய விஷயம் ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பார்த்ததுமே, அதே மாதிரி நம்ம அருள் தந்தை அவர்களை ஒரு டக்குன்னு பார்த்ததுமே ஹைலைட்டா வரக்கூடிய விஷயங்கள நான் 5 விஷயங்கள பார்க்குறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வாழ்க வையம் வையகம் சொல்லக்கூடிய வார்த்தை. 2வதாக வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு மந்திர சொல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வதா பார்த்தீங்கன்னா, அருள் காப்பு டிவைன் புரொடெக்ஷன். 4வதா வந்து சங்கல்பம் சொல்லலாம். 5வதா வந்து 2 இலக்க பண்பாடு. இது பார்த்ததுமே நமக்குள்ளாக வருகிற ஒரு விஷயம். இதுல இந்த வாழ்க வையம் அப்படி சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாற்றையும் வாழ்த்தி, நாம வந்து எல்லா உயிரினங்களும் நல்லபடியா இருக்கணும், சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை பெறுகிறோம். வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது, வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே நிறைவுத்தன்மையை பெறுகிறோம். ஃபுல்ஃபில் பெறுகிறோம். பொருளாதாரமாகட்டும், கல்வியாகட்டும், உடல்நிலையமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், எல்லா விஷயத்திலுமே நிறைவுத்தன்மையை பெறக்கூடிய ஒரு வார்த்தை தான் வாழ்க வளமுடன் சொல்லக்கூடியது. 3வதா அருள்காப்பு அளிக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? இறை ஆற்றலை உணர்வாக பெறுகிறோம். இல்லைங்களா? இறை அருளை பெறுகிறோம். நம்ம சுத்தி ஒரு காப்பு போட்டுக் கொள்ளும்போது அந்த இடத்துல ஒரு டிவைன் புரொடெக்ஷன், ஒரு தெய்வீக காப்பு. அது இறை அருளானது நமக்குள்ளாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது அப்படிங்கிறதை உணர்கிறோம். அடுத்தது சங்கல்பம் செய்யும் பொழுது, நமக்கு உள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் வந்து இவ்வளவு சக்தி வாய்ந்ததா அப்படின்னு உணரப் பெறுகிறோம். நமக்குள்ள இருக்க ஜீவகாந்த ஆற்றல் வந்து இவ்வளவு விஷயத்த செய்யுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். இல்லைங்களா? சங்கல்பம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுதும் அதற்குரிய அதற்குரிய ஒரு ஒளி அலைகள் நம்ம மேல வந்து விழுந்து அந்த சக்தியை தூண்டி நமக்கு அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வழிமுறை செய்வதற்கு தூண்டுகோலாக அமைகிறது. இவ்வளவு சக்தி இருக்கா நம்மளே நம்ம வியக்கிற வரையில வியக்கப்படும் வரையில அந்த சங்கல்ப வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்க. 2வதா பார்த்தோம் அப்படின்னாக்க 2 ஒழுக்க பண்பாடு. 2 ஒழுக்க பண்பாடுல நாமளும் இன்பமா இருப்போம், மற்றவங்களும் இன்பத்தை கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தை தான். அந்த சின்ன வார்த்தையில நிறைய விஷயங்கள் உள்ளே பொதிந்து கிடைக்கிறது. நம்ம இறைவனை காணக்கூடிய ஒரு நிலை. இறைவனை நாம் வாழ்க்கை நோக்கமாகிய இறைநிலை உணர்தல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அதில் புரிந்துகிட்டு, அந்த இறைநிலையை உணர்ந்தால் மட்டுமே நாம வந்து அனைத்து உயிர்களையும் ஒன்றாக சமமாக பாவிக்க முடியும். அப்படி பாவித்தால்தான் நாம் மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காத நிலை நமக்கு ஏற்படும். ஸோ 2 இலக்க பண்பாட்டுல ஆழமா சிந்திச்சோம் அப்படின்னாக்க, நமக்கு வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலை உணர்தல் அப்படிங்கிறது நமக்கு உணர்வாக வரும். ஸோ இந்த மாதிரி டிவைன் குவாலிட்டிஸ் நமக்குள்ளாக வருவதற்கு இதையெல்லாம் யாரால நம்ம உணரப்பெறுகிறோங்க? இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறோமே, மேலோட்டம் பார்க்கும் போதே அப்படி உருவத்தை சிந்திக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் நமக்குள்ளாக வருது. இதெல்லாம் யாரால நாம உணர்ந்தோம் அப்படின்னாக்க, நம்முடைய போற்றுதலுக்குரிய நம்மளுடைய அருள் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களால் தான் நாம் இந்த அளவுக்கு நம்ம நிறைவுத்தன்மையும் நல்ல ஒரு விஷயத்தையும் பெற்றுக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு பாராட்டுற விஷயம் இருக்கு இல்லைங்களா? நண்பனா பாராட்டுற விஷயம், வேலையால பாராட்டுற விஷயம், அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல. அப்போ வந்து ஒவ்வொருவரையும் எப்படி பாராட்டணும் அப்படிங்கிறத ஔவையார் ஒரு பாடல்ல ஒரு சொல்லியிருக்காருங்க. நேசனை காணா விடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை இவ்விடத்து அப்பிடியே மைந்தர் தம்மை நெஞ்சில் வினையாளை வேலை முடிவில் அப்படின்னு ஒரு ஔவையார் ஒரு பாடல் இருக்கிறார். நேசன்னா நண்பன். நண்பனை வந்து எப்படி பாராட்டணும்? நண்பன் நிறைய உதவி நமக்கு செஞ்சிருப்பான். அவனை எப்படி பாராட்டணும்னாக்கா, காணா விடத்தில் அவன் எங்கெல்லாம் இல்லையோ, அவன் இல்லாதப்ப நம்ம அவனை பத்தி பேசுவோம். இருக்கும்போது பேசணும்னா அவன் விடமாட்டான் அவன். ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஃப்ரெண்டு தானே, இதை செய்யாம நான் வேற வேற என்ன செய்ய போறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுதளிப்பான். அதனால என்ன செய்யணுங்க, நண்பன் இல்லாதப்ப அவனை பற்றி அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத அப்போ அவளையே பாராட்டணும் அப்படிங்கிறது. மைந்தர் நம்மை நெஞ்சில் நமக்கு பிறக்க அந்த குழந்தைகள் அதில் எப்படி நல்ல வேலை பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்க நெஞ்சில் மனசால பாராட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க,
கொஞ்சம் நம்ம வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கர்வத்தன்மை ஏற்படும் அப்படிங்கிறது பொருளா சொல்றாங்க. அதே மாதிரி வினையாளனை வேலை முடிவில் ஒரு வேலை செய்ய நம்ம வீட்டுக்கு வர்றாள் தான் ஆஃபீஸில் நம்ம கீழே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க, சிறப்பாக அந்த வேலையை முடிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது வேலை முடிந்த பிறகு அந்த வேலைகளை கூப்பிட்டு வெரி குட்பா ஐ எம் அப்ரிஷியேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிவில் வந்து அவங்களே பாராட்டணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆசானை எவ்விடத்தும் அப்படியே முடிக்கிறாங்க. நமக்கு உள்ள ஒரு குருமாரை எவ்விடத்தும் இப்படி எந்த இடத்துல நீங்க பாராட்டலாங்க. ஆசா இருக்கும்போதும் பாராட்டலாம், இல்லாததையும் பாராட்டலாம். எங்க வேணாலும் நீங்க எந்த இடத்துல நீங்க தாராளமா நீங்க பாராட்டலாம். அந்த தகுதிக்கு உடையவர் தாங்க அந்த குரு அப்படின்னு சொல்லிட்டு குருவினுடைய பெருமையை வந்து அழகா அந்த ஔவையார் பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம குருபிரான் அருள் தந்தை அவளை நினைத்து இவ்வளவு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பண்ணும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன தெளிவுங்க? அறிவின் தெளிவு கிடைக்கும். எல்லாத்துக்குமே அறிவு இருக்குதுங்க. பட் அந்த அறிவு வந்து தெளிவா இருக்குன்னு இல்ல. ஒரு 5 கயிறால கட்டப்பட்டு, அப்படியே என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படியே அடிமை வச்சுக்கிறாங்க. 5 புலன்கள் 5 பேர்ல 5 புலன்கள் வந்து பார்க்கறது, கேட்கறது, நுகர்வது, இப்படி 5 புலன்களால என்னென்ன உலக இன்பங்களை அனுபவிக்கிறோமோ, அது வேண்டும் வேண்டும் அந்த மயக்கத்திலேயே ஒவ்வொரு புலன் பின்னாடியுமே அறிவு சென்று கொண்டே இருக்குது. ஸோ அறிவு வந்து புலன்களுக்கு அடிமையாகி கட்டுண்டு கிடக்கிறது. ஸோ அதற்கு ஒரு தெளிவு, ஒரு விழிப்பு நிலை வேண்டும். இதெல்லாம் சிந்திக்கும் போது உயிரினுடைய தத்துவங்களாகட்டும், செயல்முறைகளாகட்டும், தவங்களாகட்டும், எதுவா இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திக்க 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 நமக்கு அறிவு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு பெற்று விழிப்பு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். எடுத்துக்காட்டா அந்த துரிய தவம் பண்ணும்பொழுது இன்னைக்கு அம்மா பண்ணாங்க இல்லைங்களா? துரிய தவம் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பெரிய பாட்டே அடிக்கிறாங்க. உச்சிலே நீ சென்றால் அப்படின்ட்டு ஒரு கவிதையில அழுத்தறி சொல்லியிருப்பாங்க. உடனே ஒரு வியப்பு காணும். அந்த இடத்துல வந்து அப்படியே மூளை செல்கள்லாம் வந்து சிதைக்கப்படும். உள்ள ஒரு நடனம் ஆடும் அப்படிங்கிறாங்க. நான் கண்ட நடனம் இதில் ஓடுகின்ற நடனம்னு சொல்லிட்டு பாட்டுல எல்லாம் பாடியிருப்பாங்க அழுத்தந்தை அவர்கள். அந்த மான் வந்து மருண்டு மருண்டு போய் ஓடுமா, பயந்து போய் அப்படியே ஒரு இடத்துல ஓடுமா. ஓடும்போது எப்படிங்க தாறுமாறா ஓடும் இல்லைங்களா? அது மாதிரி மூளை செல்களுக்குள்ள அந்த ஒரு நடனமாட நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க என்னை இயக்கம் இல்லாத ஒரு மூளை செல்கள் அனைத்துமே இயக்கம் பெற்று இயக்கத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நிகழ்வு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம சிந்திக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து சிந்திக்கும் பொழுது நமக்கு அறிவினுடைய தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தெளிவான அறிவு தானங்க ஞானம். அந்த ஞானத்தை நாம பெற முடியும் சிந்திக்கும் பொழுது. இது நம்ம நிறைய பதிக்கு வந்துடலாங்க. ஸோ இப்படி குருவானவர் நம்மகிட்ட என்ன பண்றாங்க, ஒரு படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. அன்போடு நம்மை ஆட்கொண்டுக்கிறாங்க, உபதேசம் பண்றாங்க, அப்புறம் உபதேசத்தை சாதனை மார்க்கமா மாத்தி சொல்லித் தர்றாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அறிவினுக்கு தெளிவு உண்டு பண்றாங்க. பின் இறை நிலையோடு சரணாகதி என்ற நிலைகளை படிப்படியாக கற்பித்து இறைநிலையோடு சரணாகதி அடைவதற்கு வழிகாட்டியா இருக்கிற நம்ம குருபுரான் வேதாத்திரி மகரிஷி அடைந்ததற்கு நாம் என்றென்றும் பெருமை கொள்வோம். நம்ம ஒரே ஒரு சொல்லி படிக்கலாங்க. இந்த குருவை வந்து எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயிரை நல்கும். இந்த குருவை வந்து நாம வந்து அநேகமா வந்து மனவளக்கலை கலைஞர் அனைவரது வீட்டிலேயுமே நம்முடைய குருபுரம் அழுத்தந்தை அவருடைய படம் வந்து மாற்றப்பட்டிருக்கும். அப்படி இல்லாம லேர்னர்ஸ் இருக்கிறவங்க, பிகினர்ஸ் இருக்கிறவங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்றவங்க யாராக இருந்தாலும் இந்த அருட்தந்தை அவருடைய கனிவான கருணை முகத்தோட உள்ள ஒரு போட்டோவை வீட்டில் மாட்டி வைங்க. ஞானிகளோட போட்டோவை உருவத்தை நாம சிந்திக்க சிந்திக்க அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்முறைகளும் நமக்குள்ள தானாகவே பதிந்து அதற்கான வழிகாட்டுதலுக்கு தூண்டுகோலாக அமையும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை அளித்த இரையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் மற்றும் ஸ்கை ஆன்லைன் ஈவினிங் மெடிடேஷன் குழுவில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இதுவரை பொறுமையோடு கட்டிக்கொண்டிருந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை மெய் அன்பர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
குரு உரு சிந்தித்தல் என்ற அருமையான அற்புதமான இந்த தலைப்பு குருவின் உருவத்தை பார்க்கும் ஒரு சாதாரண தரிசனமாக அல்லாமல் அதை பற்றிய ஒரு ஆழமான சிந்தனையாகவும் இன்றைய சிந்தனை அமைந்தது. திருமந்திரத்தில் ஆரம்பித்தார் அருமையாக. குரு என்பவர் வெறும் மனிதர் அல்ல, அவர் ஞானத்தின் வெளிச்சமாகவும் ஆன்மீக வளர்ச்சியின் தூண்டுதலாகவும் இருக்கும் அருள்தந்தை பற்றிய சிந்தனைகள் சிறப்பு. அவரது போதனை சாதனைகள் பற்றி அழகா விவரிச்சாங்க. குருவின் உருவம் பார்த்தீங்கன்னா நமக்கு சத்தியத்தையும் கருணையையும் அமைதியையும் பிரதிபலிப்பதாக அடியேன் உணர்கிறேன். மேலும் நமது உள்நோக்கு சிந்தனையில் ஒரு தெளிவு மாற்றம் கொடுக்கும் சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் இந்த ஆன்மீக பயணத்தில் முக்கிய கட்டம் ஒரு விழிப்பு நிலை. விழிப்பு நிலை ஒரு விதை போல் நம் அனைவரது உள்ளத்திலும் விதைக்கப்பட்டு விட்டாச்சு. அது விருட்சம் போல வளர்ந்து நம்ம சந்ததிகளுக்கும் ஆன்ம விடுதலை பெற ஏதுவாக அமைந்து இருக்கிறது நமது மனவளக்கலை வாழ்க்கை கல்வி. அதை பற்றியும் அருமையா சொன்னாங்க. அப்புறம் அப்துல் கலாம் ஐயாவை நினைவுபடுத்தினார். அப்புறம் வான்காந்த களத்தில் கலந்து இருக்கும் நமது குரு எப்போதும் பாத்தீங்கன்னா நமக்கு உதவ தயாரா இருக்கிறாரு. ஆனா நாம தயாரா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பயிற்சியை ஒழுங்கா பண்றோமா? அதுக்கு மாதிரி நம்ம அதுக்கு தயாரா இருக்கிறோங்கிறதுக்கு அருமையா ஒரு கதை சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இறைவன் காட்சி மட்டும் தருவார். குரு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல பாதையில் அழைத்து செல்லும் ஒரு நல்ல குரு. குருவை நினைக்கும் போதெல்லாம் அவரோட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று மந்திர சொல் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னாரு. அருட்காப்பு பத்தி அருமையா சொன்னாரு. இரண்டொழுக்க பண்பாடு, சங்கல்பம் இதெல்லாம் அழகா விவரிச்சாங்க. இந்த மனவளக்கலை நம்ம பயிற்சிக்கு எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த புலன்கள் வயப்படாம இந்த மாயையிலிருந்து விலகி நாம் அறிவில் தெளிவு பெற்று இறைநிலையை அடைய நமக்கு இந்த குரு உதவி மிகவும் அற்புதமா நமக்கு எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்கு. அதை நாம நல்ல விதத்துல பயன்படுத்திக் கொள்வோம் என்று அருமையான நல்ல விஷயங்களை சொன்னாங்க. ஐயா அவர்களை நம்ம இப்போ வாழ்த்தலாம். உரை நிகழ்த்திய பேராசிரியர் நம்ம இப்போ எல்லாரும் துரிய நிலையில நின்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ஸ்கை ஆன்லைன் வாழ்க வளமுடன். ஐயா ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை சரியாக 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்களோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை சரியாக 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை செய்யக்கூடிய காயகல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறும். தவத்தினை பிறகு பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை கொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள்மா. நன்றி.